இறை இயேசுவில் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கூறுவது மார்க் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வரை உள்ள இறை வசனங்கள். சிலர் இயேசுவிடம் வருகிறார்கள். எதற்காக தெரியுமா? யோவானுடைய சீடரும் பரிசேயருடைய சீடரும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை? இதுதான் அவருடைய கேள்வி. குறை காண்பதற்காக வருகிறார்கள். காய்க்கின்ற மரத்திற்குத்தான் கல்லடி என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு மட்டுமே செல்கின்றார். அவர் முடக்குவாதமுற்றவனை சுகமாக்குகின்றார். பேய் பிடித்தவர்களை சுகமாக்குகின்றார். ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட தொழுநோயாளர்களை தொட்டு சுகமாக்குகின்றார். உணவில்லாத நேரத்திலே மக்கள் பசியோடு செல்லக்கூடாது என்று பலுகச் செய்து அவர்களுக்கு வயிறார உணவளிக்கின்றார். இறந்தவர்களை உயிர்ப்பித்தார். ஏழைகளை தேடிச் சென்றார். பாவிகளோடு தங்கினார். கைம்பெண்களுக்கு ஆறுதல் கொடுத்தார். உண்மையை உடைத்து பேசினார். நீதிக்கு குரல் கொடுத்தார். இதுதான் அவர் செய்த தவறு. அவருடைய வாழ்வே சவால் நிறைந்ததாக இருக்கின்றது. இறப்பதற்காகவே பிறந்த ஒரே மனிதன் அவர் மட்டும்தான். நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக பல வகையிலும் தன்னை அவர் வெறுமையாக்குகின்றார். அவர் தானே துன்பத்திற்கு உள்ளானதனால் துன்பப்படுபவர்களுக்கு அவரால் ஆறுதல் அளிக்க முடிகின்றது என்று நாம் வாசிக்கின்றோம். இன்று நன்மைகளை செய்து கொண்டு சென்ற அந்த இறை மகனுக்கு பல வகையிலும் கேள்விகள். இவர் பாவிகளை தேடி செல்கின்றார், அவர்களோடு உண்கின்றார் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் விழுகின்றன. இவருடைய வாழ்வு பலருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருந்த போதிலும் பல கேள்விகளுக்கு அவர் இடம் கொடுக்கப்படுகின்றார். அன்பானவர்களே, நோன்பு என்பது உடல் பசியை அடக்கி எடுக்கின்ற நோன்பு மட்டுமல்ல. நம்முடைய வாழ்விலே பல வகையிலும் நாம் நோன்பு இருக்க அழைக்கப்படுகின்றோம். தொலைபேசி, அலைபேசி இவற்றின் மீது நாம் கட்டுப்பாடு கொள்ளலாம். பேசுகின்ற வார்த்தைகளிலே, நம்முடைய செயல்களிலே நம்மை நாம் கட்டுப்படுத்தி வாழக்கூடிய அளவிற்கு இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆனால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கின்றது? ஒருவர் மற்றவரை அன்பு செய்கின்றோமா? அவர்களை பாராட்டுகின்றோமா? அல்லது பரிசேயர் சதுசேயர் இன்னும் வந்து ஆண்டவரிடம் இன்று குறை கேட்ட சிலரை போல குறைகளை மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா? மதர் தெரேசா சொல்லுகின்றார், குறைகளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் மற்றவர்களை அன்பு செய்ய நேரமே போதாது என்று. நம்முடைய வாழ்வு எப்படி? சகோதரமே, சற்று சிந்திப்போம். நமது குடும்ப வாழ்விலும், நம்முடைய துறவற வாழ்விலும், தனிப்பட்ட வாழ்விலும் எப்படி இருக்கின்றோம்? மற்றவரை அன்பு செய்ய துவங்குவோம். குறைகளை அல்ல, நிறைகளை பேச பழகுவோம், பாராட்ட பழகுவோம். அப்போது தான் இயேசுவை போல நன்மைகளை செய்கின்றவர்களுடைய நல்ல மனங்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நோன்புகளை பற்றி அதிகம் பேசாமல் உண்மையான நோன்பாக நம்முடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் கட்டுப்பாட்டோடு மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ்ந்து நமது அலைபேசி தொலைபேசியிலெல்லாம் நம் கட்டுப்பாடோடு இணைந்து நம் உடன் வாழும் சகோதர சகோதரிகளோடு நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுகின்ற போது ஆண்டவர் நிச்சயமாக மகிழ்ச்சி உறுவார். தன்னுடைய சீடர்களுக்காக அவர் பேசுகின்றார். மணமகன் அவர்களோடு இருக்கின்ற வரை நோன்பிருக்க தேவையில்லை என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார். பழைய ஆடையில் புதிய துணியை எவரும் ஒட்டு போடுவதில்லை. அப்படி போட்டால் அது கிழிந்து போகும் என்பதை அவர் அழகாக எடுத்து சொல்கின்றார். எனவே புதியவை படைப்போம், பழையன கழிவோம். இன்றைய சமுதாயத்தில் நம்மால் முடிந்தவரை அவர் விட்டு சென்ற பணியை சிறப்பாக செய்வோம். சவால்களை தொடர்ந்து
நாம் சந்திப்போம். கவலைகள், கஷ்டங்கள், வேதனைகள் என்று நாம் நம்மையே ஒதுங்கிக் கொள்ளாமல், பிரச்சனைகளின் மத்தியிலும் நம்மோடு இயேசு உடன் வருகின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக, கஷ்டப்படுகிறவர்களுக்கு துணை நின்று நாம் புதிய சகாப்தம் படைப்போம். அவருடைய சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமென்.